கடைசி வரை ஆமானை வணங்கி விடாது. ரெண்டு, அவனை ஜெயிக்கணும்னா அவன் திட்டம் அறிந்த பிறகு அசதியாயிரா. எசேக்கியா பாத்தீங்களா, தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு சனகரிப் கொடுத்த நிருபத்தை விரித்து ஆண்டவரே கதறினான். திட்டம் அறிந்த பிறகு ஆவியானவர் நிறைய விதத்தில் நமக்கு பேசுவார், உணர்த்துவார். வசனம், சில வசனம் வரும்போது மரியாள மாதிரி பாத்தீங்களா, இது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சில நேரத்தில் சொப்பனத்தின் மூலமாய் உணர்த்துவார், தரிசனங்கள் மூலம் உணர்த்துவார், வசனம் படிக்கும் போது பேசுவார். இப்படி இருக்கு. ஆண்டவர் கண்டிப்பா வெளிப்படுத்துவார். சில காரியம், ஏரோது குழந்தைய கொல்லணும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தூக்கத்தை கெடுக்கிறார். யாருடைய தூக்கத்தை? தூக்கத்தை கெடுத்துட்டு நீ உடனே தாயும் பிள்ளையும் தூக்கிட்டு போ, ஆண்டவரே நாளை காலை 5 மணிக்கு அழைச்சிருக்கிறேன். திட்டம் அறிந்த பிறகு அசதி ஆறாதே. திட்டம் அறிந்த கர்த்தர் உணர்த்தும் போது நாளைக்கு தள்ளுறாத. நீ நாளைக்கு ஜோமன இருப்ப, ஆனா சில காரியங்களை நீ இழந்திருப்ப.